ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கஞ்சை காய்ச்சி தோல்ல வச்சுக்கிட்டு ஆத்தாங்கரையில் ஆடு மாடு மேய்க்கிற மாரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஃபார்ம் வந்து வச்சாங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஆட்டு பண்ணையில் வந்து அந்த ஆட்டுக்கான தேவையான தீவனங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு ஆட்கள் தேவைப்படும். அப்புறம் அதுக்கு மருத்துவம் பண்ணுறதுக்கு மருத்துவர் தேவைப்படுவாங்க, சிவிலியர் தேவைப்படுவாங்க, அந்த ஃபார்ம் கட்டமைக்கிறதுக்கு வந்து பொறியாளர் தேவைப்படுவாங்க. இப்படி எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் அரசு வேலைங்கிறது இதுல வந்து ஒரு சாத்தியக்கூறான ஒன்று. பிற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கறது அரசு பணியாக தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஆந்திராவில இருந்து பால் வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க பொழுது அப்ப இவங்க ஏன் மாடு வளர்க்க அப்படிங்கறது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியாவே இருக்கு. இங்க உள்ள இயற்கை வளங்களை அழிச்சு இங்க இருந்து கப்பல்ல ஏற்றி விடுறாங்க. ஏன் இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கொண்டு போய் கேரளாவில் கொண்டு போய் துறைமுகம் கட்டி கொடுக்குறாங்க. ஏன் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா? அங்கே உள்ள மலையை வெட்டக்கூடாது. மக்களுக்கான சோத்துக்கும் தண்ணிக்கும் நீருக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் ஒரு புரட்சி வெடிக்கும் பொழுது அப்போ ஸ்டாலினும் இருக்க மாட்டாரு, இன்பநிதியும் இருக்க மாட்டாரு. அப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான் இருப்பாருங்க. திமுக கட்சியா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா சேரை எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாநாட்டில் வந்து சேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அதிமுக மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாழைதாரெல்லாம் பிச்சுட்டு போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் டிவிகே மாநாட்டில் பாத்தீங்கன்னா சேரெல்லாம் உடச்சி போட்டு நொறுங்கிய திடலாம் நான் பார்த்துருக்கேன். அதுபோல இல்லாத நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு மாற்று என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சேரெல்லாம் சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் எடுத்து அடுக்கி வைக்கிறது, அங்கே உள்ள குப்பையை உடனடியாக அகற்றுறது. மாநாடு ஆரம்பிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த திடல் வந்து தூய்மையாக இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த மாநாடு முடியும் பொழுதும் தூய்மையாக இருந்தது. அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு மாநாடாக தான் இருந்ததுன்னா திமுகவில் இலவசம், அதிமுகவில் இலவசம், இப்படி எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்கிற மாதிரி இப்போ டிவிகேலையும் இலவசத்தை அறிவிச்சுக்கிறாரு. கார் தராங்கிறாரு, மோட்டர் பைக்கு தராங்கிறாரு. இப்படி இலவசத்தை நோக்கிய ஒரு மாற்றான கட்சி இல்லை. இது நாம் தமிழர் கட்சி போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு மாற்றான கட்சி டிவிகே கட்சியை வந்து பார்க்க முடியாது. அதுமாரி ஆடு மாடோட கழிவுகளை மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் அந்த கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து நாங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமானோட ஒரு பேச்சினால அது ஒரு புரிதல்னால தான் நாங்கள் இயற்கை வழியில் வந்து சாகுபடி பண்ணுறதே ஆரம்பித்தோம். நான் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தேன். அப்போ அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்ட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமானோட குரல். அவங்க வந்து உண்மையை பேசினாங்க, அதை உறக்க பேசினாங்க. இயற்கையை வந்து ஒரு காப்பாற்றுற ஒரு மாமனிதனா எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து அந்த செந்தமிழன் சீமானோட கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சேன். அப்போ வந்து இந்த அளவுக்கான ஒரு கூட்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அப்புறம் நாங்களாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி மாவட்டத்தோட நம்பரை எடுத்தோம். மாவட்ட செயலாளரோட நம்பரை எடுத்து அவங்கள தேடி போய் நாங்களாவே ஒரு 50 பேரோட போய் இணைஞ்சிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து நான் வந்து சரியாக எல்லாத்தையுமே கட்டமைச்சு வச்சிருக்கேன். தைப்பூசத்தை நாங்கள் வந்து எங்கள் கிராமத்திலே முன்னெடுக்கிறோம். அதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு அரசியல் புரிதலை வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். சீமானோட பேச்சை வந்து எல்லாரையுமே கேட்க வைக்கிறோம். மாநாட்டுக்கு கூட எல்லாருமே எங்களோட குடும்பமாக வந்தாங்க. நாங்கள் பயணிச்ச வாகனத்தில் விட நிறைய பேர் நின்றுக்கிட்டு தான் வந்தோம். அந்த அளவுக்கு கூட்டமாக வந்தோம். நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னைய பார்த்து எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. ஆடு மாடோட கழிவுகளை மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் அந்த கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து நாங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமானோட ஒரு பேச்சினால அது ஒரு புரிதல்னால தான் நாங்கள் இயற்கை வழியில் வந்து சாகுபடி பண்ணுறதே ஆரம்பித்தோம். இப்போ வந்து என்கிட்ட நிறைய பேர் கருப்பு கவுனி அரிசி வந்து வாங்குறாங்க. இதுக்கு என்னால் கொடுக்க முடியலை. அந்த அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து நான் வந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடியாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமான் சொன்னதுதான். சீமான் சொல்லி பிறகு நாங்கள் நம்மாழ்வார் வழியில வந்து நாங்கள் வந்து வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சீமான் அவர்களை ஆதரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கிறீங்க? அவங்க எப்படின்னா இயற்கையை சார்ந்து ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. மலையை உடைக்கக்கூடாது, மண்ணள்ளி விற்கக்கூடாது, இப்படிங்கிற ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது அந்த சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய சின்னமாக இருக்கிறதுனால நானும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுல சொல்றதுல ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. நான் ஒரு இயற்கை விவசாயி. போன எலெக்ஷனில் வந்து திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் வந்து இயற்கை விவசாயிகளை வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. ஆனால் அது எந்த மாதிரியான அங்கீகரிப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் அவரும் பேசலை. அது சம்பந்தமாக யாரும் கேள்வியும் கேட்கல. அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த இயற்கை விவசாயிகளை வந்து கண்டிப்பாக அங்கீகரிப்பாரு அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதையும் கட்டடம் கட்டுறதையும் வளர்ச்சியாக காமிக்கிறாங்க. அது ஒரு சரியான கட்டமைப்புங்கிறதே கிடையாது. உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ணணும்,
மக்களோட உழைப்பை வந்து உற்பத்தியில ஈடுபடுத்தி அதை கொண்டு வணிகம் செய்து நாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும், இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாம் தமிழர் கட்சி செயல்படுறதுனால நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு நல்ல கட்சின்னா நாங்கள் பார்க்குறோம். ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த கஞ்சை காய்ச்சி தோல்ல வச்சுக்கிட்டு ஆத்தாங்கரையில் ஆடு மாடு மேய்க்கிற மாரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஃபார்ம் வந்து ஒன்று வச்சாங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஆட்டு பண்ணையில் வந்து அந்த ஆட்டுக்கான தேவையான தீவனங்கள் உற்பத்தி பண்றதுக்கு அதுக்கு ஆட்கள் தேவைப்படும். அப்புறம் அதுக்கு மருத்துவம் பண்றதுக்கு மருத்துவர் தேவைப்படுவாங்க, சிவிலியர் தேவைப்படுவாங்க, அந்த ஃபார்ம் கட்டமைக்கிறதுக்கு வந்து பொறியாளர் தேவைப்படுவாங்க. இப்படி எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் அரசு வேலைங்கிறது இதுல வந்து ஒரு சாத்தியக்கூறான ஒன்று. பிற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியாக தான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஆந்திராவில இருந்து பால் வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க பொழுது அப்ப இவங்க ஏன் மாடு வளர்க்க அப்படிங்கறது நம்மளுக்கு கேள்விக்குறியாவே இருக்குது. இவங்க எல்லாமே வாங்குறாங்க, மின்சாரமா இருந்தாலும் வாங்குறது, பாலா இருந்தாலும் வாங்குறது, அரிசியா இருந்தாலும் வாங்குறது, எல்லாத்தையுமே வாங்கி 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 மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா இவங்க எத்தனை காலத்துக்கு இவங்க வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதுக்கு நிகராக இவங்க எவ்வளவு வந்து உணவுப் பொருட்களை வெளி மாநிலங்களிலும் வெளிநாட்டுகளிலிருந்து வாங்குறாங்களோ அதுக்கு நிகராக இங்க உள்ள இயற்கை வளங்களை அழிச்சு இங்கே இருந்து கப்பலில் ஏற்றி விடுறாங்க. ஏன் இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கொண்டு போய் கேரளாவில் கொண்டு போய் துறைமுகம் கட்டி கொடுக்குறாங்க. ஏன் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா? அங்க உள்ள மலையை வெட்டக்கூடாதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு முன்வைக்கிற கேள்வியா இருக்கு. இவங்க எத்தனை காலத்துக்கு இந்த இயற்கையை வந்து அழிச்சு அழிச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்க. ஏன்னா கடைசியில் மக்களுக்கான சோத்துக்கும் தண்ணிக்கும் நீருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் ஒரு புரட்சி வெடிக்கும் பொழுது அப்போ ஸ்டாலினும் இருக்க மாட்டாரு, இன்பநிதியும் இருக்க மாட்டாரு, அப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான் இருப்பாருங்க. வெற்றி கழகத்தால நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும், சீமான் வந்து எந்த அரசை முன்னெடுத்தாலும் இனி எடுபடாது, இனி விஜய் தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன? அது திரை மோகத்தில் உள்ளவங்க அதை அப்படி மாரி பேசலாம், அதே மாரி தான் பண்ணலாம். திரை மோகத்தில் உள்ளவங்க பேசலாம், அது வந்து அந்த அளவுக்கு சாத்தியக்கூறு கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன பிள்ளையா இருக்கட்டும், இப்போ டிவிகேல இருக்கிறது வந்து விஜய் படம் போட மாட்டாங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ள வந்து அழுவுது. அதே நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைவர்கள் போட்டாவெல்லாம் வந்து இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல, இதெல்லாம் பாடநூல்ல கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சொல்லுது. இப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் டிவிகே பிள்ளைங்கள் எப்படி, நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்கள் எப்படி அப்படிங்கிறது. ரெண்டாவது அந்த டிவிகே கட்சியில இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு புரிதல் இல்லாத இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களெல்லாம் திருத்தணும், திருத்தி கொண்டு வரணும். அவங்களுக்கு தெரியல உலக அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. திரை உலகத்தில் உள்ளவர்களையே தலைவராக தேடினா தரையில வந்து போராடுற புரட்சியாளர்கள் வந்து தலைவராக ஏற்கிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். மாநாடு என்பது வந்து ஒரு பெரிய மாநாடு, நிறைய கூட்டம் நிறைய இருந்தது. ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க திரளாக வந்து திரண்டிருந்தாங்க. இது போன்ற மாநாடு வந்து நான் இது வரைக்கும் என்னோட வயதில் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக தான் இருந்தது. ரெண்டாவது இந்த அளவுக்கு கூடுவாங்களா அப்படிங்கறத கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் கூடிய ஒரு மாநாடாக இருந்தது. வெகு சிறப்பான மாநாடுன்னா அது நாம் தமிழர் கட்சி மாநாடு தான் இருக்கும், மக்களின் மாநாடாக தான் இருக்கும். திமுக கட்சியா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா சேரையெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க, இந்த மாநாட்டில் வந்து சேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அதிமுக மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைதாரெல்லாம் பிச்சுட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் டிவிகே மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் உடச்சி போட்டு நொறுங்கிய திடலாம் நான் பார்த்துருக்கேன். அதுபோல இல்லாத நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு மாற்று என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சேரெல்லாம் சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் எடுத்து அடுக்கி வைக்கிறது, அங்கே உள்ள குப்பையை உடனடியாக அகற்றுறது. அந்த மாநாடு ஆரம்பிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த திடல் வந்து தூய்மையா இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த மாநாடு முடியும் பொழுதும் தூய்மையா இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு மாநாடாக தான் இருந்தது. இப்போ டிவிகேவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவிகேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற மாதிரி கதையில 40 திருடர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த அலிபாபா வந்து எந்த மாதிரியான நல்லது செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் இலவசம், அதிமுகவில் இலவசம், இப்படி எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்ற மாதிரி இப்போ டிவிகேலையும் இலவசத்தை அறிவிச்சுக்கிறாரு. கார் தராங்கிறாரு, மோட்டர் பைக் தராங்கிறாரு. இப்படி இலவசத்தை நோக்கிய ஒரு மாற்றான கட்சி இல்லை இது. நாம் தமிழர் கட்சி போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு மாற்றான கட்சி டிவிகே கட்சி வந்து பார்க்க முடியாது. அது மாரி மாற்றான கட்சி கிடையாது.